ஈரான் இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC முழுமையான போருக்கு தயார் நிலையில் இருப்பதாக அறிவிப்பு. IRGC தரைப்படை தளபதி பிரிகேடர் ஜெனரல் முகமது கராமி எந்த ஒரு ஆக்கிரமிப்பாக இருந்தாலும் உறுதியான பதில் கொடுக்க தயாராக உள்ளோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரான் ஆயுதப்படைகள் வலிமை, ஒருங்கிணைப்பு, தொழில்நுட்பம் ஆகிய மூன்றிலும் மிக உயர்ந்த நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் தற்போது ஹைபிரிட் வாரை எதிர்கொண்டு வருவதாகவும் அது பொருளாதாரம், அரசியல், சமூக, இணைய தாக்குதல் மற்றும் ராணுவம் வரை பல முனைகளில் நடந்து வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். நாட்டின் எல்லைகளில் இருந்து உள் பாதுகாப்பு வரை ஈரான் முழுமையாக பாதுகாக்கப்பட்டுள்ளது. எங்கள் நிலத்தை நோக்கும் கண்களை ஈரான் ஆயுதப்படைகள் பறித்தெடுக்கும் என்று கடும் எச்சரிக்கை விடுக்கும் வகையில் பிரிகேடர் ஜெனரல் முகமது கராமி அறிக்கை விடுத்துள்ளார். IRGC வான்வழி படை தளபதி பிரிகேடர் ஜெனரல் மஜீத் முசாவி ஈரானின் ஏவுகணை மற்றும் வான்வழி பாதுகாப்பு மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளது என அறிவித்துள்ளார். நாட்டிற்கு எதிரான எந்த தாக்குதலையும் முழுமையாக எதிர்கொள்ள தயாராக உள்ளோம் என்றும் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் மிரட்டல்களால் பிராந்திய பதற்றம் அதிகரித்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்தில் பேசிய முசாவி ஈரான் மக்களை இலக்காக கொண்ட எந்த ஆக்கிரமிப்புக்கும் தீர்மானமான பதிலடி கொடுக்கும் என கூறியிருந்தார். மேலும் சமீபத்திய 12 நாள் போருக்கு பிறகு முன்பை விட ஏவுகணை உற்பத்தி மற்றும் ராணுவ திறன் பல மடங்கு உயர்ந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அசீஸ் நசீர்சாதே ஈரானை மிரட்டுபவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ச்சிகள் காத்திருக்கின்றன என்று எச்சரித்தார். ஈரானை தாக்க முயல்வோர் கடுமையான விளைவுகளை சந்திப்பார்கள், உதவி செய்யும் நாடுகளும் சட்டப்பூர்வ இலக்குகளாகவே கருதப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரான் நிகழ்வுகள் பெரும் பிராந்திய திட்டத்தின் தொடக்கமா? ஏமனின் அன்சருல்லா இயக்கத்தின் மூத்த தலைவர் கடும் எச்சரிக்கை. அன்சருல்லா அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் ஃபராஹா ஈரானில் தற்போது நடைபெறும் முன்னேற்றங்கள் முக்கிய இஸ்லாமிய நாடுகளை நிலைதடுமாறச் செய்யும் பெரும் நடவடிக்கையின் ஆரம்ப கட்டம் என தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் இந்த நிகழ்வுகள் அமெரிக்க ஆதரவுடன் இஸ்ரேல் முன்னெடுக்கும் கற்பனை புரட்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மேற்கு ஆசியாவை ஜியோனிச கண்ணோட்டத்தில் மறுசீரமைக்க வேண்டும் என்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் திட்டத்தின் ஒரு பகுதி என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமெரிக்க ஆதிக்கத்திற்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பிற்கும் எதிர்ப்பு தெரிவிப்பதாலும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு அளிப்பதாலும் ஈரான் இன்று இலக்காக மாற்றப்பட்டுள்ளதாக அல் ஃபராஹ் கூறியிருக்கிறார். ஈரான் இஸ்லாமிய உலகின் அடித்தளம், அதன் மீது தாக்குதல் நடத்தினால் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு அச்சுறுத்தல் தொடங்கும் என்று அல் ஃபராஹ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தற்போதைய நிகழ்வுகளை உள்ளூர் பிரச்சாரமாக கருதுவது மிகப்பெரிய தவறு என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கடும் குற்றச்சாட்டு. இஸ்ரேல் பிராந்திய வன்முறை போர்களில் அமெரிக்காவை இழுத்து வர முயற்சி செய்து வருகிறது. இஸ்ரேல் நீண்ட காலமாகவே வாஷிங்டனை தன் சார்பாக போர்களில் ஈடுபட வற்புறுத்தி வருகிறது. சமீபத்திய கலவரங்களில் ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் இஸ்ரேல் போராட்டக்காரர்களுக்கு ஆயுதம் வழங்கியதால் நிகழ்ந்தவை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். கொலைகளை நிறுத்த வேண்டுமெனில் எங்கு செல்ல வேண்டும் என்பதில் ட்ரம்ப் தெளிவாக இருக்க வேண்டும் என்று அராக்சி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் கடந்த 4 நாட்களாக ஈரான் அமைதியாக இருப்பதாகவும் அராக்சி கூறியிருக்கிறார். பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் தற்போது எந்த போராட்டமும் இல்லை, நிலைமை முழுமையாக சீரடைந்துள்ளது என்று அராக்சி அறிவித்துள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் அமெரிக்கா ஈரானில் கலவரங்களையும் குழப்பத்தையும் தூண்டுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பொது சொத்துக்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களில் தாக்குதல்களுடன் கூடிய ஆயுதம் ஏந்திய கலவரக்காரர்கள் பல்வேறு இடங்களில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் பலர் வீர மரணம் அடைந்துள்ளனர். ஆனால் ஈரான் மக்கள் இதுவரை இல்லாத அளவில் ஒன்றிணைந்து தாயகத்தை காக்கவும் அரசியல் அமைப்புக்கு ஆதரவளிக்கும் பிரம்மாண்ட ஆதரவை வெளிப்படுத்தியும் உள்ளனர். தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்க அமெரிக்கா எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்து நாட்டின் அதிகாரப்பூர்வ அமைப்பு வலுவானது என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாக ஈரான் அதிபர் பெசஷ்கியான் கூறியிருக்கிறார். ஈரான் உளவுத்துறை அமைச்சகம் தெஹ்ரான் கலவரங்களில் ஈடுபட்ட முக்கிய பயங்கரவாத தலைமை அமைப்பாளர்கள் மற்றும் ஆயுதம் ஏந்திய கலவரக்காரர்களை கைது செய்துள்ளது. பொதுமக்களின் ஒத்துழைப்பு மூலம் 297 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். கலவரங்களில் 2 பள்ளிவாசல்களுக்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. முக்கிய நெடுஞ்சாலைகள் முடங்கியுள்ளது மற்றும் பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். பயங்கரவாதிகளின் மறைவிடங்களில் ஆயுதங்கள், வெடிகுண்டுகள் மற்றும் கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஈரானின் உளவுத்துறை வெளிநாட்டு ஆதரவுடன் நடைபெறும் கலவரங்கள் நாட்டை நிலையற்றதாக்கும் நோக்குடன் ஒருங்கிணைந்த முறையில் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. மேலும் இஸ்ரேல் தொடர்புடைய பயங்கரவாத குழுக்களுடன் கைதிகளுக்கு தொடர்பு உள்ளதும் தெரியவந்துள்ளது. தெஹ்ரானில் கலவரங்களில் உயிரிழந்த 100 வீரர்களுக்கு ஒரே நேரத்தில் இறுதிச் சடங்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் கலந்து கொள்ளவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீரமரணம் அடைந்தவர்களுக்காக நடத்தப்படும் அறக்கட்டளையின் தலைவர் அகமது மூசவி கூறுகையில், கலவரக்காரர்கள் பயன்படுத்திய ஆயுதங்களால் பலர் உயிரிழந்ததாகவும் இதற்கு காரணமான சிலர் தற்போது காவலில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
ஈரான் அரசை ஆதரித்து பிரம்மாண்ட பேரணிகளை பாராட்டிய ஹெஸ்புல்லா நாட்டை நிலையற்றதாக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் முயற்சிகளை கடுமையாக கண்டித்துள்ளது. 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் ஈரானின் பல பகுதிகளில் பேரணிகளில் பங்கேற்று இஸ்லாமிய அமைப்பு மற்றும் ஈரானின் தேசிய நிலைத்தன்மைக்கு ஆதரவை வெளிப்படுத்தினர். இவ்வளவு மகத்தான மக்கள் எழுச்சிகள் ஈரான் தலைமையின் மீது, குறிப்பாக புரட்சி தலைவர் சையீத் அலி காமேனி மற்றும் அரசு நிறுவனங்களுக்கு உள்ள அசைக்க முடியாத ஆதரவை பிரதிபலித்து இருப்பதாக ஹெஸ்புல்லா கூறியுள்ளது. மேலும் இந்நிகழ்வுகள் வெளிநாட்டு தலையீடுகள் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருப்பதாகவும் ஹெஸ்புல்லா தெரிவித்துள்ளது. ஈரான் மக்கள் தங்களது அரசியல் அமைப்பை சுய விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்துள்ளனர். 1979 இஸ்லாமிய புரட்சியிலிருந்து ஈரான் மக்கள் ஆதரவு கொண்ட இஸ்லாமிய ஆட்சியை நடத்தி வருகிறது. இதனால் பல்வேறு வழிகளில் உலகளாவிய தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது. பொருளாதார தடைகள் இருந்த போதிலும் ஈரான் பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்தது. அமைதியான போராட்டங்கள், சட்டப்பூர்வ உரிமைகள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்திருக்கிறது. ஆனால் அமெரிக்காவால் ஊக்குவிக்கப்பட்ட கலவரம் ஈரானின் நிலையற்ற தன்மையை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்றும் அதன் மூலம் இஸ்ரேலுக்கு உதவியான அரசை ஈரானில் கொண்டுவர முயற்சி செய்யப்பட்டிருப்பதாகவும் ஹெஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளது. இதையெல்லாம் முறியடித்த ஈரான் மக்கள் ஈரான் அரசியல் அமைப்பு மற்றும் தேசிய நிலைத்தன்மையை உறுதியாக பாதுகாத்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு 25% வரி விதிப்பதாக மிரட்டியுள்ளார். இது ஈரானின் முக்கிய வர்த்தக கூட்டாளியான சீனாவுடனும் செயல்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது அமெரிக்கா சீனா பதற்றங்களை மீண்டும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை உருவாக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஹூவாய் சம்பந்தப்பட்ட கடந்த கால தடைகள் மற்றும் தூதரக சர்ச்சைகள் ஏற்கனவே இருந்து வந்த நிலையில் புதிய வரி சீனாவிலிருந்து அமெரிக்காவுக்கு செல்லும் பொருட்களில் மொத்த வரியை 70%க்கும் மேல் உயர்த்தக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. டிரம்ப் இதனை குறிப்பிட்டாலும் இதற்கான வரம்புகள் மற்றும் இலக்குகள் தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. இது உலக வர்த்தக நிலைமையையும் பொருளாதார உறவுகளையும் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஈரானின் IRGC விண்வெளி படைகள் ஏவுகணை உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு திறன்களில் பெரும் சாதனை, எந்த ஒரு தாக்கத்திற்கும் தீர்மானமான பதிலை வழங்க தயாராக உள்ளதாக அறிவிப்பு. பிரிகேடியர் ஜெனரல் மஜித் மூசவி ஈரானிய மக்களை குறிவைக்கும் தாக்கங்களுக்கு பதிலளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். கடந்த 12 நாட்களில் திறன் அதிகரித்து பாதுகாப்பின் முன்னேற்றம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். முன்னர் பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நாசிர் ஜாதே ஈரானின் சொத்துக்கள் மீது தாக்குதல் வருமானால் அந்த நாடுகளின் உலகளாவிய நலன்களையும் குறிவைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் சமீபத்திய கலவரங்கள் முதலில் அமைதியான போராட்டங்களாக தொடங்கியதாலும் பின்னர் வெளிநாட்டு தொடர்புடைய குழுக்கள் மற்றும் ஆயுதங்களால் வன்முறையாக மாறியதையும் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ கடிதம் மூலம் ஈரான் அறிவித்துள்ளது. பள்ளிவாசல்கள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட வன்முறைகள் சமூக ஒற்றுமையை சீர்குலைக்கவும் பயத்தை விதைக்கும் நோக்கில் நடத்தப்பட்டு இருப்பதாகவும் ஈரான் கூறியுள்ளது. ஈரான் ICCPR, ICERD மற்றும் மனித உரிமைகள் தொடர்பான சர்வதேச சட்டங்களை மீறிய இச்செயல்களை கண்டித்து மத சுதந்திர மற்றும் வழிபாட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த UN ஸ்பெஷல் புரோசீஜர்ஸ் அதிகாரிகளை செயல்பட ஈரான் அழைப்பு விடுத்துள்ளது.